இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடம் இடம்பெயர்வு அல்லது புலம்பெயர்வு என்ற பாடத்தின் பொறுமையில் பார்க்கிறோம். இந்த பாடம் இரண்டு பொருண்மைகளை கொண்டது. இடம்பெயர்வு அல்லது புலம்பெயர்ந்தோர் யாவர் என்ற ஒரு கருத்தை பற்றி விளக்க முற்படுகிறது. இடம்பெயர்ந்தோர் என்பது தற்காலிகமாக தனது இடத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் ஆவார்கள். அதாவது கல்வி, வேலை, மருத்துவம் போன்ற இதர காரணத்துக்காக தான் இருக்கும் இருப்பிடத்தை விட்டு தற்காலிகமாக வெளியே செல்பவர்கள் இடம்பெயர்வாளர்கள் என்றும், புலம்பெயர்ந்தோரை இரண்டு வரைமுறைக்குள் குறிப்பிட்டு கூறுகிறார்கள். ஒன்று புகவிட கோரிக்கையாளர்கள், இன்னொன்று அகதிகள். இந்த புகவிட கோரிக்கையாளர்கள் என்போர் உள்நாட்டு அரசியல் காரணங்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களுக்காக தன் இருப்பிடத்தை விட்டு வெளியிடங்கள் செல்வோர் என்றும், அகதிகள் என்பது உள்நாட்டு போர், மதக்கலவரம், இனக்கலவரம் இதன் அடிப்படையில் இன்னொரு நாட்டில் தஞ்சம் புகுவது என்ற அடிப்படையில் அமைவதை அகதிகள் என்று கூறுகிறார்கள். இதன் அடிப்படையே இடம்பெயர்வாளர்கள், புகவிட கோரிக்கையாளர்கள், அகதிகள் என்ற மூன்று பொருண்மையை வைத்து இந்த இடப்பெயர்வு என்னும் மைக்ரேஷன் என்னும் சொல்லக்கூடிய கான்செப்டா நம்ம இந்த 3 பாடத்தை நம்ம பார்க்கிறோம். இப்பாடமானது இடப்பெயர்வு என்றால் என்ன என்றும், புலம்பெயர்ந்தோர் இடப்பெயர்வாளர்கள் யார் என்றும், ஒரு மனிதன் ஏன் இடம்பெயர்கிறான் என்ற அடிப்படையில் விவாதிக்கப்படுகிறது. இறுதியில் மனித வாழ்வில் சமூக மற்றும் பொருளாதார அரசியல் அம்சங்களுடன் இடப்பெயர்வு எதன் அடிப்படையில் நடக்கிறது என்றும் இறுதியில் விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக இடப்பெயர்வு என்ற அமைப்பை மட்டுமே இந்த பாடம் தன் தீர்வாக பொறுமையாக அமைகிறது. இடப்பெயர்வு என்பது மனித இனங்களுக்கு மட்டும் உரியதல்ல. தாவரங்கள், விலங்குகள் மற்றும் இனங்களுக்கு இடப்பெயர்வு அடைகிறது. தாவரங்கள் காற்று, வெள்ளம் மற்றும் மழை பல இயற்கை செயல்முறைகள் மூலமும், விலங்குகள் தன் இருப்பிடத்துக்கும் கால சூழ்நிலை, உணவு மற்றும் அடிப்படை வசதிக்காகவும் விலங்குகள் இடம்பெயர்கிறது. இடப்பெயர்வு என்பது ஒரு சாதாரண மற்றும் கட்டாயமான நடவடிக்கையில் மனித வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. இது அறியப்பட அனைத்து மனித சமூகங்களும் இது நிகழ்கிறது. பழங்காலத்தில் இருந்தே மனிதன் எப்பொழுதும் தங்கள் வசிப்பிடத்திலிருந்து வெளியிடத்துக்கு செல்லும் ஒரு நடைமுறை வாழ்வோடு ஒப்பிட்டு அமைகிறது அவன் வாழ்வு. மேலும் தொழில்துறையில் ஏற்பட்ட புரட்சியின் தொடக்கத்துடன் இடப்பெயர்வு நகர்மயமாதல் மற்றும் நகர் விரிவாக்க பகுதியாக அமைவதற்கு இந்த இடம்பெயர்வு அமைகிறது. எனவே இடம்பெயர்வு என்பது தனி மனிதன் கருத்து உருவாக்கம் செய்ய முடியாது. நவீன நகர்மயமாக்கல் செயல்முறை கிராமங்களிலிருந்து நகர்ப்புறங்களில் இடம்பெயர்வதும் இது தொழில் புரட்சியின் மூலமாக சாத்தியமாகிறது. இடம்பெயர்வு ஒரு உள்ளூரில் மற்றும் பிராந்தியத்திலும், நாட்டிலும் அல்லது நாட்டிற்கு வெளியும் நடக்கலாம். மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் மிக பொதுவானது வாழ்வாதாரத்தின் அடிப்படையே என்பது இங்கு கூற்று. அகதிகள் மற்றும் நாடு கடத்தப்பட்ட மக்கள் விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த இடத்தை விட்டு வெளியேறிய வேண்டிய கட்டாயம் சொந்த நாட்டில் உள்ள சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்வதற்கு விருப்பம் அங்கு ஏற்படலாம். குறிப்பாக படிப்பு, வேலை, குடும்பம் மற்றும் குடும்ப உறவினர்கள் ஒன்றுபடுவது போன்ற விபரங்களும், உத்தியோகம் மற்றும் இதர அடிப்படை வசதிக்காக மனிதன் இடம் நகர்வது இங்கு இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. மனித வரலாற்றில் மக்கள் நடமாட்டம் அல்லாத பல இடங்களுக்கு மனிதன் இடம்பெயர்ந்ததாக INO ஆய்வு கூறுகிறது. இயக்கம் என்பது சமூக வாழ்க்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட அம்சமாக அமைகிறது. இருப்பினும் வரலாற்று ரீதியாக கலாச்சாரம் மற்றும் தோற்றம் இயக்கத்தின் நோக்கத்திற்காக ஒருவித சந்தேகத்தையும் இங்கு உருவாக்கியுள்ளது. ஏனெனில் அதை அந்த இடப்பெயர்வை கட்டுப்படுத்த முடியாது என்பது உண்மை. இது கட்டமைக்க முடியாது. இது இடப்பெயர்வை பற்றி அளவிடவும் முடியாது என காரணம் அதற்கான விரிவான தன்மையை கொண்டு இருப்பதால் அதை கட்டமைத்தோ அதன் எல்லையை விரிவடைத்து கூறுவது இங்கு கடினம். ஒரு சிறிய பொருளாதார வாய்ப்புகள், சிறந்த வாழ்க்கை முறை, சிறந்த கல்வி வாய்ப்புகள், மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு, குடும்பம் மற்றும் ஒருங்கிணைப்பு, இயற்கை பேரிடர் காலநிலை, தொற்று நோய்கள் பரவல், போர்கள், தேசிய எல்லையின் விரிவாக்கம், இனப்படுகொலை மற்றும் மதம் மற்றும் சமூக ஒதுக்கல் போன்ற காரணமாக பல்வேறு நாடுகளில் இந்த இடப்பெயர்வுகள் அன்றாடம் நடைபெறும் நிகழ்வாகவே அமைகிறது. வெவ்வேறு கால சூழ்நிலைகள் இடப்பெயர்வு ஏற்பட்டாலும் இங்கு குறிப்பிடக்கூடியது இடப்பெயர்வு என்பது அடிப்படையாக அமைத்து மட்டுமே கூறப்படுகிறது.
இது தன்னார்வமும் தன் ஆர்வமில்லாத நிலையையும் இடம்பெற வேண்டும் என்னும் கட்டாய சூழ்நிலையும் இவை அனைத்துமே இந்த ஒரு சொல்லுக்குள் அடக்கி இந்த பாடம் விவரிக்க முயல்கிறது. புலம்பெயர்ந்தவர் யார் என்று ஒரு வரையறை வைத்தால், புலம்பெயர்ந்தோர் என்பதற்கு எந்த ஒரு வரையறையும் இங்கு இல்லை. பொது விவாதத்தில் புலம்பெயர்ந்தோர் யார் என்பதும் பெரும்பாலும் தெளிவாக இன்று வரை வரையறை செய்யப்படவில்லை. இப்பகுதியில் நீங்கள் புலம்பெயர்ந்தோரை பற்றி புரிந்து கொள்ள பல்வேறு சொற்கள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இருவரும் அதன் நிகழ்வுக்கு ஏற்றவாறு அதன் தலைப்புகளும் இங்கு மாற்றப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தோர் பெரும்பாலும் இன அல்லது மத சிறுபான்மையினர் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களுடன் இணைந்துள்ளனர். பெரும்பாலும் இந்த சொல் காலத்தின் மாற்றம் மற்றும் தேசிய அரசை வடிவமைத்தல் மற்றும் மறு வடிவமைத்தல் போன்றவற்றுக்கு அடிப்படையாக இது உருவாக்கத்திற்கு அமைகிறது. ஒரு காலத்தில் நாட்டு குடிமக்களாக கருதப்படும் மக்கள் மாநிலம் அல்லது நாடு இரண்டாக பிரிக்கப்பட்ட அதே நாட்டில் குடியேறியவர்களாக கருதப்படுகின்றனர். இங்கு ஒரு நாட்டை இரண்டாக பிரிக்கப்படுவது இன்று நம்ம சமூக நிகழ்வில் அது பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாகவே இருக்கிறது. குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திரா என்ற இரு பகுதியாக பிரிக்கும் பொழுது அந்த மாநில எல்லை இங்கு வரையறுக்கப்படும் பொழுது இன்னொரு மாநிலத்திலிருந்து இங்கு வரும் மக்களை புகலிட கோரிக்கையாளர்கள் அல்லது புலம்பெயர்ந்தோர் என்று அங்கு கருதப்படுகிறது. இது ஒரு குறைச்சொல்லாகும். இது ஒரு குறைச்சொல் என்பது சிறப்பு சொல் என்று கூறப்படுகிறது. ஒரு மனிதன் தனது வழக்கமான வசிப்பிடத்தில் இருந்து தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக பல்வேறு காரணங்களால் விலகி செல்லும் நபருக்கு இது பொருந்தும். இந்த சொல் ஒன்று தற்காலிகமாக இருந்தாலும் இருக்கலாம், அல்லது நிரந்தரமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ இவை அனைத்துக்கும் சேர்ந்தவருக்கு இடம்பெயர்ந்தோர் அல்லது புலம்பெயர்ந்தோர் என்ற சொல் இங்கு கூறப்படுகிறது. புலம்பெயர்ந்தவர்கள் பெரும்பாலும் தொழிலாளர்கள், அகதிகள், தங்களுடைய சொந்த இடத்தை விட்டு வெளியே சென்று படிக்கும் மாணவர்கள் மற்றும் பலர் இதனுள் அடங்குகிறார்கள். அப்போ புலம்பெயர்ந்தோர் யார் என்று அடிப்படையில் முதலில் பார்த்தால் தொழிலாளர்கள், மாணவர்கள், மருத்துவ வசதிக்கு செல்பவர்கள், இருப்பிட சூழ்நிலை காரணமாக வெளியே செல்வர்கள் என்ற அடிப்படையே இங்கே புலம்பெயர்ந்தவர்கள் கூறப்படுகிறது. அதே பிராந்தியத்திலும் புலம்பெயர்ந்தோர் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் சர்வதேச எல்லையை கடக்கும் போது புலம்பெயர்ந்து குடியேறுகள் என்றும் கூறப்படுகிறார்கள். வெளிநாட்டில் பிறந்தவர்கள் என்று சில இடங்களில் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறார்கள். இது மாகாணம் விட்டு மாகாணம் தாண்டும் போது இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பயன்பாடுகள் புலம்பெயர்ந்தவர்கள் வெவ்வேறு நிலையை குறிக்கும் தன்மையில் அமைகிறது. எனவே புலம்பெயர்ந்தவர் என்பது அந்த இடத்தில் சமூக அரசியல் சூழலில் மிகவும் இணைக்கப்பட்ட சொல்லாக கருதப்படுகிறது. புலம்பெயர்ந்தோர் என்பது தனது இயற்கையாக அல்லது வழக்கமான இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு செல்வது, அதாவது பிராந்தியம் என்பது மாநிலத்திற்குள் உள்கட்டமைக்கப்பட்ட ஒரு பகுதி. வழக்கமான வசிப்பிடம், அதாவது சொந்த பகுதியில் இருந்து மற்றொரு கிராமத்திற்கோ மற்றொரு உள் மாவட்டத்திற்குள்ளேயோ மற்ற மாநிலத்தின் எல்லைக்கு செல்லும் ஒரு நபர். மற்றும் நாட்டில் செல்லும் அவர்கள் பல்வேறு சமூக, உளவியல், பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் காரணமாகவும் இருக்கலாம். இந்த புலம்பெயர்வு என்பது சமூக மற்றும் சுற்றுச்சூழல் காரணமாகவும் இந்த புலம்பெயர்வு நடக்கிறது என்று சிந்தனையாளரின் கூற்று. பல புலம்பெயர்ந்தோர் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இருக்கலாம். ஒரு புலம்பெயர்வு என்பது ஒரு தற்காலிகமாகவோ அல்லது அது நிரந்தர அகதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அங்கதான் வருது. ஒரு நிரந்தரமாகவோ அங்க மாறும் சூழ்நிலை அங்கு ஏற்படுகிறது. புலம்பெயர்ந்த தானாக முன்வந்து அல்லது வலுக்கட்டாயம் செல்லலாம். இந்த புலம்பெயர்வு தானாக விரும்பியும் செய்யலாம், இல்ல நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டும் அங்கிருந்து வெளியேற்றப்படலாம் என்பது இங்கு கூறப்படுகிறது. இந்த புலம்பெயர்ந்து அடிக்கடி பயன்படுத்த சொல் வடிவம் என்பது இன்றியமையாத அமைகிறது. எனவே புலம்பெயர்ந்தோர் என்பது இது அடிக்கடி சமூக பயன்பாட்டில் வரக்கூடிய சொல். இனி இயக்கத்திற்கான சொல்லாக, பாடத்துக்கான சொல்லாக இங்கே கூடம்பெறுவது புலம்பெயர்ந்தோர் அல்லது அகதிகள் என்று கூறுவது மரபு. இடப்பெயர்வுக்கான விதிமுறைகள். புலம்பெயர்ந்துடன் தொடர்புடைய பல்வேறு சொற்களும் இங்கு சொல்லப்படுகிறது. இடப்பெயர்வு தொடர்பான ஒவ்வொரு சொற்களையும் பற்றி இங்கு காண்போம். பல இடங்களில் பெயர் நிறுவனம் IOM என்று சொல்லக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் பற்றிய வரையறை ஆய்வாளர்கள் பற்றிய கூற்றாகவே இது அமைகிறது. நபரின் சட்ட அந்தஸ்தையும் பொருட்படுத்தாமல் சர்வதேச எல்லையில் அல்லாத ஒரு மாநிலத்திற்குள் தன் பழக்கமான இடத்திற்கு செல்வதும்.
இல்ல அங்கிருந்து விலகி செல்வதும், அப்படி இருக்கும் மனிதர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் என்றவாறு கருதப்படுகிறார்கள். பின் இயக்கங்களின் தன்னார்வமான காரணங்களும் அல்லது விருப்பம் அல்லாத காரணங்களும் மற்றும் பல காரணங்களுக்காகவும் செல்லப்படுபவர் புலம்பெயர்ந்தவர்கள். புலம்பெயர்ந்தவர்கள் தான் இருப்பிடத்தை விட்டு மாநில எல்லையோ எல்லையை தாண்டிய பகுதிக்குள்ள செல்பவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு தொழிலாளர்களாக இருக்கலாம், ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது இங்கிருந்து இங்கு தங்க விருப்பம் இல்லாமல் வெளி இடத்துக்கு சென்று தங்கும் விருப்பம் உடையவராகவும் இருக்கலாம். இவர்கள் புலம்பெயர்ந்தவர் என்றும் இவர்களுடைய எல்லை அளவும் கால அளவும் இதுவரை யாராலும் தீர்மானிக்கப்பட்டு ஆராயப்படவில்லை. இவர் எப்பொழுது வேண்டாலும் வெளியே செல்கிறார்கள், எப்போது வேண்டாலும் திரும்ப தன் தாய் நாட்டிற்கோ தாய் 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 ஊர் சொந்த ஊருக்கோ வரும் அமைப்பு இந்த இடத்தில் அமைகிறது. எனவே இடப்பெயர்வாளர்கள் என்பது தற்காலிகமாகவும், புலம்பெயர்ந்தவர்கள் என்பது ஒரு நிரந்தரமற்ற தன்மையிலிருந்து மாநில எல்லையில் தாண்டி வெளியே செல்வர்களை பற்றி கூறப்படுகிறது. அகதிகளுக்கு எதிரான புகழ்விட கோரிக்கையாளர்கள் பற்றிய ஒரு கருத்து இங்கு கூறப்படுகிறது. 1951 அகதிகள் மாநாட்டின் அடிப்படையில் இனம், மதம், தேசியம், ஒரு குறிப்பிட்ட சமூக குழுவின் உறுப்பினர்கள் அல்லது அரசியல் ஆகியவற்றின் காரணங்களுக்காக துன்புறுத்தப்பட்ட அல்லது துன்புறுவதற்காக நன்கு நிறுவப்பட்ட பயத்தின் காரணமாக அவர் தன் நாட்டிலிருந்து வெளியேறுவதில்லை என்ற கருத்தை முன்வைக்கிறது. அகதிகள் என்போர் தன் நாட்டில் உள்நாட்டின் மத கலவரம், இனக்கலவரம், மொழி கலவரம் இவற்றிலிருந்து அங்கு தான் வாழ அடிப்படை வசதி இல்லை என்று சொல்லி வெளியேறும் மக்களை அகதிகள் என்னும் கூறு சொல் அங்கு முதலில் பயன்படுத்தப்பட்டது. இது 1951 புகலிட கோரிக்கையாளர்கள் அகதிகள் சட்டத்தின்படி இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு பெற விரும்புபவர்கள் அத்தகைய குடியுரிமை இல்லாதவர்களும் மற்றும் இது போன்ற நிகழ்வின் விளைவாக தன்னர் முன்னால் பழகிய வசிப்பிடத்திலிருந்து நாட்டிற்கு வெளியே அல்லது நாட்டின் எல்லையை தாண்டி வருபவர்களாக இவர் கருதப்படுகிறார்கள். இந்த அகதிகள் என்பது யாருன்னா, ஒரு மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்ட நிலையிலும் அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநில எல்லையில் போய் தங்குபவர்களும் இந்த அகதிகள் என்ற சொல்லில் இவர்கள் அகதிகள் என்ற சொல்லில் ஒரு கட்டமைக்கப்படுகிறார்கள். இவருக்கு அந்த இடத்தில் வாழ்வதற்கான வாழ்வு வசதிகள் அனைத்தும் கொடுக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே தற்காலிக நிலையிலே அமையும் என்பது இந்த சட்டத்தின் கூற்றாக அமைகிறது. அகதிகள் என்பது ஆயுத மோதல்கள் அல்லது துன்புறுத்தலில் இருந்து வெளியேறிய மக்களை என்று UNHRCயின் படி 2014 ஆண்டு இறுதியில் உலகம் முழுவதும் 19.5 மில்லியன் மக்கள் வெளியேறியிருப்பதாக அறிக்கை கூறுகிறது. ஆண்டின் இறுதியில் அவர்களின் நிலைமை மிகவும் ஆபத்தானதாகவும் அவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு எல்லையில் சுதந்திரமின்மையிலிருந்து கடந்து வெளியே வந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், அகதிகள் சர்வதேச சட்டத்தால் குறிப்பாக 1951 அகதிகள் மாநாட்டின் சட்டப்படி இவர் பாதுகாக்கப்படுகிறார்கள். இவர்கள் எந்த மாநிலத்தில் தங்குகிறார்களோ அந்த மாநிலத்தின் தற்காலிக குடி உரிமையாளர்களாகவே அங்கு கருதப்படுகிறார்கள். ஆனால் அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர் என்பது சொல் மனிதன் தங்கும் காலம், தங்கும் இடம், தங்கும் வசதியை பொறுத்தே இந்த சொற்கள் மாறப்படுகிறது. அகதி என்போர் போர், வன்முறை அல்லது துன்புறுத்தலின் காரணமாக அடிக்கடி முன்னறிவிப்பின்றி தன் வீட்டை விட்டோ தன் நாட்டை விட்டோ வெளியே வருபவர்கள் என்றும் அவர்கள் பூர்வீக நிலையுடன் மீண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வரை இவர் அகதிகளாக தங்க முடியும். அதாவது அகதிகள் என்பது என்ன, தன் பூர்வீக இடத்து இன்னொரு இடத்துக்கு வந்த பின்பும் அவர்கள் பூர்வீக இடத்தில் மீண்டும் போய் சேருவதற்கான அவகாசம் அவர்கள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் அவர் இடத்துக்கு போக வரை அவர்கள் அகதிகளே என்று கூறுகிறாங்க. அரசாங்கம் அல்லது ஐக்கிய நாடுகளின் அகதிகள் முகாம் போன்ற ஒரு உத்தியோகபூர்வ நிறுவனம் சர்வதேச பாதுகாப்பு தேடும் நபருக்கு அகதியின் வரையின்படி 4 அடிப்படை அம்சத்தை அடிப்படையாக கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. அகதி அந்தஸ்து பெறுவர்களுக்கு சர்வதேச சட்டங்கள் மற்றும் மரபுகளின் கீழ் பாதுகாப்பு வழங்கப்படும். சர்வதேச மீட்பு குழு மற்றும் உதவி முகவர்களிடமிருந்து உயிர்காக்கும் ஆதரவும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள அகதிகள் சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்புகள் இறுதியில் குடிமக்களாக மாறும் வாய்ப்பும் அங்கு உள்ளது. புகவிட கோரிக்கையாளர் என்பவர் அகதி என்று கூறிக்கொள்ளும் ஒருவர், ஆனால் அவரது கோரிக்கை மதிப்பீடு செய்யப்படவில்லை.
புகவிட கோரிக்கையாளர் அகதிகள் என்பவர் ஒரு தன்மையை மதிப்பீடு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த புகவிட கோரிக்கையாளர்கள் என்பது அகதிகள் அல்லாத நிலையில் இருப்பவர்களை புகழ்விட கோரிக்கையாளர்களாக கருதப்படுகிறார்கள். இவர் தாங்கள் தங்கும் இடம், தாங்கள் தங்கக்கூடிய பகுதியை பற்றி இவர்கள் தீர்மானித்து அகதிகள் முகாமில் பதிவு செய்து அதுக்கப்புறம் தான் அவங்க அகதிகள் அந்தஸ்தை பெற முடியும். அது வரைக்கும் புகவிட கோரிக்கையாளர்களே என்று கருதப்படுகிறார்கள். இவர் இந்த நபர்கள் நாட்டுக்கு திரும்புவது இனம், மதம், தேசியம் அல்லது அரசியல் நம்பிக்கையின் காரணம் துன்புறுத்தலிருந்து வழிவகுத்து வெளிவந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஒருவர் விண்ணப்பம் நிலுவையில் இருக்கும் வரை அவர் புகைவிடைய கோரிக்கையாளர்களே. அதாவது இவர் எப்போ அகதிகளுக்கான விண்ணப்பத்தை இவர் அரசு ஏற்கிறதோ அதுவரை இவர் புகழ்விட கோரிக்கையாளர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர் இருப்பார்கள். அகதிகள் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு அகதியும் ஆரம்பத்தில் புகழ்விட கோரிக்கையாளர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. புகழ்விட கோரிக்கையாளர்கள் என்பது தனது சொந்த நாட்டில் ஏற்படும் ஆபத்துகளில் சர்வதேச பாதுகாப்பை நாடுபவர் ஆவார். ஆனால் அகதிகள் அந்தஸ்து சட்டப்பூர்வமான தீர்மானிக்க அங்கு படவில்லை. புகலிட கோரிக்கையாளர்கள் செல்ல வேண்டிய நாட்டின் பாதுகாப்பு விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. அதாவது விண்ணப்பிக்கும் பொருட்டு அவர் எல்லையை வந்து அடையும் வரை அவர்கள் பாதுகாப்பு மீள்குடியேற்ற பகுதியாக கருதி அவர்கள் பாதுகாப்பு ஐக்கிய நாடு நிறுவனங்கள் வழங்குகிறது. பெரும்பாலும் இந்த சொற்கள் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அவை புகலிட விண்ணப்பிக்கும் நிலை வெவ்வேறு நிலைகள் குறுக்கிடுகின்றன. வெவ்வேறு விதிமுறைகள் பல்வேறு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அமைவதால் அகதிகள் அந்தஸ்தை அவர் பெறுவதற்கு தாமதமாகிறது. எனவே அவர்கள் புகலிட கோரிக்கையாளர்களே என்று தனி ஒரு பிரிவாகவே அமர்த்தப்படுகின்றனர். புகலிட கோரிக்கையாளர்கள். புகலிட கோரிக்கையாளர் என்பது இவர்கள் முன்பு கூறியது போல் துன்புறுத்தலுக்கு அஞ்சுவதும், உள்நாட்டு வன்முறை, மனித உரிமை மீறல், மனித இன்னல்களை அனுபவித்தவர்கள் போன்ற நிலையிலிருந்து வெளியே வந்து தன் பாதுகாப்பை தேடுபவர்கள் ஆவார். ஆனால் அகதிகள் என்பவரோ வேறு நாட்டில் குடியமர்த்தப்பட்டவராக இருக்கலாம் அல்லது தன் சொந்த நாட்டிற்கு மீண்டும் செல்ல மீள்குடியேற்றதுக்காகவும் காத்திருக்கலாம். புகலிட கோரிக்கையாளர் என்பது குறிப்பாக அரசியல் காரணங்களுக்காக ஒரு நாட்டிலிருந்து ஒரு வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஆனால் இவர் தூதரகத்தில் அடைக்கலம் புகுந்து தனது கோரிக்கையை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது இங்கு முறை. ஆனால் சில அகதிகள் புகலிட கோரிக்கையாக இருக்கலாம். ஆனால் அனைத்து புகலிட கோரிக்கையாளர்களும் அகதிகள் என்று கருதிவிட முடியாது. எனவே புகலிட கோரிக்கையாளர் என்பது தான் தங்கக்கூடிய பகுதியில் அவர் அகதிகள் என்ற அந்த அகதிகள் என்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் வரை இவர்கள் புகலிட கோரிக்கையாளர்கள் கருதப்படுகிறார்கள். புலம்பெயர்ந்தோர் அல்லது குடியேறியவர்கள் யார் என்றில் வெளியே செல்ல மாற்றப்பட்டதை பற்றி பேசும் பொழுது குடியேறியவர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இடம்பெயர்ந்த நாடு அது மீண்டும் உள் வரும்போது எமிகிரேட்டிங் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. குடியேறுவரும் புலம்பெயர்ந்தவரும் பெரும்பாலும் அதே நபர்கள்தான். புலம்பெயர்ந்தோர் வேறொரு நாட்டுக்கு சென்றால் அவர்கள் சட்டப்பூர்வமான செல்ல அனுமதி அல்லது விசா பெற வேண்டிய நிலை இன்று அமைகிறது. இந்த கட்டுப்பாடுகள் பல்வேறு இடப்பெயர்வுக்காக ஆளும் ஆட்சியாளரால் இது நிர்வகிக்கப்படும் தன்மை ஏற்படுகிறது. இடப்பெயர்வுக்கான கோட்பாடுகள். இடம்பெயர்வு என்பது சமூக ஆய்வுத்துறையின் கீழ் ஒரு படிநிலை விசாரணையில் பல வியக்கத்தகு வகையில் ஒரு கூற்றுகளை முன்வைக்கிறது. அவை மனித புரிதல்களோடு மனிதனுடைய வாழ்வாதாரத்தோடு சேர்ந்து ஒப்பிட்டு பல கருத்துக்களை அங்கு முன்வைக்கிறது. இக்கோட்பாடானது உலக ISO நிறுவனத்தின் கீழ் இந்த கோட்பாடுகள் வரையறுத்தப்பட்டு சிந்தனையாளர்கள் கூற்றாகவே அது கருதப்படுகிறது. 1. உலக அமைப்பு கோட்பாடு. 2. பிரிக்கப்பட்ட தொழிலாளர் சந்தை கோட்பாடு. இடம்பெயர்வு காரணிகள் மற்றும் உந்துதல் காரணிகளும் ஈர்க்கும் காரணிகளும். நியோ கிளாசிக்கல் கோட்பாடு மற்றும் இடப்பெயர்வின் புதிய பொருளாதார கோட்பாடு என்ற அடிப்படையின் கீழ் இது அமைகிறது. அப்போ இந்த இடப்பெயர்வுக்கான 5 கோட்பாடுகளை இந்த உலக அமைப்பு இதன் கீழ் விவரிக்கிறது. உலக அமைப்பு கோட்பாடு என்று இமானுவேல் வால்டர் டீன் என்ற ஒரு சிந்தனையாளர் கூற்றோடு இது துவங்குகிறது. உலக பொருளாதாரம் என்பது ஒரு அரசியல் அமைப்பின் சந்தை மூலம் ஒருங்கிணைக்கப்படுகிறது.
2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பகுதியில் உணவு, எரிபொருள் மற்றும் பாதுகாப்பு போன்ற தேவைகளை பொறுத்து அமைகிறது. அது ஒன்றுக்கொன்று சார்ந்துள்ளது. மேலும் 2 அதற்கு மேற்பட்ட அரசியல் தளத்திலிருந்து வெளியேறும் மக்களை இது பாதுகாக்கும் விண்ணம் அவர்கள் அடிப்படை வசதியை பூர்த்தி செய்வதே இதனுடைய முக்கிய கோட்பாடாக அமைகிறது. வெளியேறும் மக்கள் அவளுக்கு தேவையான மூலதனம், உழைப்பு மற்றும் பிற சேவைகள் உள்ளடக்கிய பகுதிகளாக இது வளப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த இடப்பெயர்வு சமனற்ற நிலையில் இருக்கும் நாடுகளிலிருந்து வெளியேறுவதாக ஆய்வு அறிக்கை கூறுகிறது. எனவே இங்கு வெளியேறும் மக்கள் சமனற்ற விநியோகத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று ஆய்வு அறிக்கை கூறுகிறது. பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சந்தை கோட்பாடு இது இழுக்கும் நிலை அல்லது ஈர்க்கும் நிலையிலிருந்து வெளியேறிய தொழிலாளர்கள் பற்றிய கூற்றாக அமைகிறது. பிரிக்கப்பட்ட சந்தை தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிர்வகிக்கப்படும் நிலையில் தொழிலாளர்கள் சந்தை நிறுவனங்களின் தனித்தன்மைகளிலிருந்து பிரிவு ஏற்படாமல் தொழிலாளர்கள் சந்தையில் ஏற்றத்தாழ்வின் வெவ்வேறு தொழிலாளர்கள் பிரிவுகளுக்கும் அதன் வேறுபாட்டிலிருந்து வெளியேறும் காரணமாக இது அமைகிறது. இது தொழில்துறை அல்லது தொழிலாளர்கள் போட்டியில் ஏற்படும் ஒரு பிரிவு. இந்த பொருளாதார கோட்பாட்டின் முக்கிய சிந்தனை என்னவென்றால், சர்வதேச இடப்பெயர்வு என்பது தொழில்துறையில் சமூக அடிப்படையில் தொழிலாளர்கள் கோரிக்கைகளின் விளைவாகும். இக்கூற்றை பியூரிங் என்ற சிந்தனையாளரின் கூற்றிலிருந்து எடுத்து கூறுகிறது. இச்சிந்தனையாளர் இலக்கு மற்றும் ஈர்ப்பு மற்றும் விலக்கு ஆகிய அந்த இரு சக்திகளை பற்றி குறிப்பிடுகிறார். தாய்நாட்டில் உள்ள காரணிகளை விட தொழில்மயமாக்கும் நாடுகளில் பொருளாதார ஏற்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு ஊழியர்கள் நிலையான ஆசைக்கு காரணம் என்றும் கூறுகிறார். இந்த கருதுகோளின்படி நாட்டின் தொழிலாளர்கள் சந்தையும் அதன் சார்பாக வேலை செய்யும் அனைத்து தொழிலாளர்களும் அரசாங்கம் சர்வதேச இடப்பெயர்வுக்கு முதன்மை இயக்கியாக அமைகிறது. ஒரு நாட்டின் தொழில்துறையின் வளர்ச்சியும் ஒரு நாட்டின் தொழில்துறையின் பற்றாக்குறையும், ஒரு நாட்டின் தொழிலாளர்கள் இருப்பு குறைவும் ஒரு நாட்டின் தொழிலாளர்கள் இருப்பு அதிகமும் என்பது இந்த இடப்பெயர்வுக்கு முக்கிய கூற்றாகவே அமைகிறது. எனவே இந்த பாரபட்சத்தின் அடிப்படையிலிருந்து சந்தை தொழிலாளர்கள் என்ற அடிப்படையே இது பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கருதப்படுகிறது. இது ஒப்பந்த தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் பேஸ் என அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் வாழ்வு நிலையை பற்றி இங்கு கூறப்படுகிறது. இடப்பெயர்வுக்கான அடிப்படை காரணியாக அமைவது போதிய வாழ்வாதார வாய்ப்புகள் கிடைக்காமை, வறுமை, கிடைக்கக்கூடிய வளங்களை விஞ்சும் வேகமான மக்கள் தொகை வளர்ச்சி, மோசமான வாழ்க்கை நிலை, காலநிலை பேரழிவு, பஞ்சம் மற்றும் வறட்சி, உள்நாட்டு அமைதியின்மையை இதன் அடிப்படை காரணமாக அமைகிறது. மேலும் தனிநபர் தங்கள் வழக்கமான இடத்தை விட்டு வெளியேற தூண்டப்படும் காரணிகள் சில இங்கு இருக்கிறது. மேலும் மோசமான கல்வி மற்றும் சுகாதாரம், உள்கட்டமைப்பு, செல்வ இழப்பு போன்றவை இதில் அடங்கும். இதற்கான மாறுதல் காரணிகளாக ஈர்க்கும் வகையில் அதிக வேலைவாய்ப்புகள், மற்ற சிறந்த வாழ்க்கை முறை, குடியேற்றுவதற்கான இடவசதியும், விவசாயத்திற்கான எளிதில் கிடைக்கும் நிலங்களும், இலவச மருத்துவம் மற்றும் அடிப்படை கல்வி போன்றவை மனிதனுக்கு மிக மிஞ்சிய நிலை இருக்கும் பகுதிகளுக்கு இவர்கள் இடம்பெயர்வது இயல்பாகவே அமைகிறது. இதன் அடிப்படையே இந்த இடம்பெயர்வு அடிப்படையாக இங்கு அமைகிறது. நியோ கிளாசிக்கல் கோட்பாடு தொழிலாளர் சண்டை பற்றி கூறுவது இக்கோட்பாட்டின் அடிப்படையாகும். நியோ கிளாசிக்கல் பொருளாதார கோட்பாடு என்பது மற்ற தேவைகள் அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு புவிசார் கோட்பாடாக அமைகிறது. இது விரிந்த கண்ணோட்டத்தில் இடம்பெயர்வை பற்றி விளக்குகிறது. ஒரு நிறுவனம் மூலதனத்தின் இருப்புடன் ஒப்பிடும் பொழுது அதிக அளவில் உழைப்பாளர்களை கொண்ட ஒரு நாடு அல்லது ஒரு பிராந்தியம் அதிக உழைப்பில் மற்றும் குறைந்த ஊதியத்தை கொண்டிருக்கிறது. மறுபுறமோ தொழிலாளர்கள் இருப்புடன் ஒப்பிடும் பொழுது ஒரு பெரிய மூலதனத்தை கொண்டு ஒரு நாடு அல்லது பிராந்தியத்தின் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை பற்றி கூறுகிறது. ஒரு நாட்டின் ஏற்படும் தொழில் வளர்ச்சியில் காணும் பாகுபாடை இந்த நியூ கிளாசிக்கல் கோட்பாடின் அடிப்படை. இதன் விளைவாக ஊதியத்தில் உள்ள வேறுபாடும், தொழிலாளர்கள் உழைப்பில் உள்ள வேறுபாடும், தொழில்துறை வளர்ச்சியில் உள்ள வேறுபாடும் இந்த இடப்பெயர்வுக்கு இன்றியமையாதாக அமைகிறது. ஊதிய நாடுகளிலிருந்து தொழிலாளர்கள் பற்றாக்குறையும் அதிக ஊதியம் கொடுக்கும் நாடுகள் செல்ல தூண்டுகிறது.
எனவே இந்த நியோ கிளாசிக்கல் கோட்பாடு என்பது தொழிலாளர் சந்தைக்கு வழிவகுக்கும் முறை. இங்கு தொழிலாளர் சந்தை என்று கூறப்படுவது ஒப்பந்த தொழிலாளர்களின் குழுவை பற்றி கூறும். இடம்பெயர்வை இதற்கு இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. நேரடியாக மற்றும் இதற்கு ஒரே காரணியாக இருப்பது தொழிலாளர்களின் தொழில் ஊதியத்தின் உள்ள ஏற்றத்தாழ்வு இதன் அடிப்படையாக அமையும். இடம்பெயர்வுக்கான புதிய பொருளாதார கொள்கை. மக்களின் கூட்டு இலக்கினை பற்றி இது கூறுகிறது. இடப்பெயர்வு முறையின் புதிய பொருளாதார கொள்கை 1980 தோன்றியது. இது இடப்பெயர்வுக்கான முதல் வழிமுறையை பற்றி கூறுகிறது. சில புதிய நுண்ணறிவு நுணுக்கங்களை வழங்குகிறது. இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அணுகுமுறையானது வரலாற்று மற்றும் சமகால செயல்பாடில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அதே வேளையில் சமூக கட்டமைப்பில் பல்வேறு நிலைகளில் இணைக்க இது உருவாக்கப்படுகிறது. தனிப்பட்ட பகுத்தறிவு மற்றும் பெரும் பொருளாதார நிலைகளிலிருந்து இது மாற்றி அமைப்பில் இது முடிவு இன்றியமையாத எடுக்கப்படுகிறது. செல்வாக்கு செலுத்தும் ஒரே காரணியாகவும் இது கருதப்படுகிறது. அதற்கு பதிலாக புதிய இடப்பெயர்வு பொருளாதார குடும்பங்கள், வீடுகள் அல்லது சமூகங்கள் போன்ற தனிநபரை பெரிய குழுக்களுடன் இணைத்து கூறும் தன்மையும் இந்த பகுதியில் காணப்படுகிறது. இந்த பெரு மற்றும் நுண்ணி அளவின் பகுப்பாய்வானது இடையில்லா இணைப்பின் தொழிலாளர்கள் சந்தை போல் இது சந்தை தொழிலாளர்கள் என்று மாற்று கருத்தாக இது அமைகிறது. அனைத்து வகையான சந்தை தொழிலாளர்கள் இந்த இடத்தை தோல்வி முகத்திலிருந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பகுதியாக இந்த பொருளாதார சீர்திருத்த அமைப்பு அமைகிறது. வருமானத்தை அதிகரிப்பும் மக்கள் கூட்டு இலக்குகள் மற்றும் மக்களின் தனி மரியாதை இங்கு பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் தொழில்துறையிலிருந்து இடம்பெயர்வர்கள் பெரும்பாலும் அங்கேயே நிரந்தரமாக தங்க வேண்டிய சூழ்நிலை அடிப்படையே அமைகிறது. இடம்பெயர்வுக்கான அடிப்படை சில காரணங்கள். இடப்பெயர்வுக்கு காரணமாக அமைவது புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்புகள் மற்றும் அவர்கள் நகர்வதற்கான காரணங்கள் போல சிக்கல்களை இதன் அடிப்படையாக அமைகிறது. இது பல அடுக்குகளாக கொண்டுள்ளன. அடிப்படையில் காலநிலை காரணிகள், பொருளாதார வாழ்வு, வறுமை, இனப்பாகுபாடு மற்றும் அரசியல் துன்புறுத்தல் பிற காரணங்கள் இருப்பதால் இது அடிப்படையில் இந்த புலம்பெயர்வுக்கு அடிப்படையாக அமைகிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அல்லது அதற்கு மேற்பட்ட காரணங்களும் பொருளாதார வல்லுநர்கள் சிலர் பிரித்து கூறுகின்றனர். ஒரே நேரத்தில் இடம்பெயர்வதற்கான முடிவு இங்கு சில இடங்களில் நாம் காண முடிகிறது. அது காலநிலை மாற்றத்தின் அடிப்படையிலும் பெரும் தொற்றின் அடிப்படையிலும் இது அமைகிறது. பெரும்பாலும் மக்கள் வாழ்வாதாரத்தில் ஆபத்தில் இருந்து அழிவிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காகவே இன்றைய இடம்பெயர்வு அமைகிறது. மற்றும் இடம்பெயர்வதற்கான தூண்டுதலுக்கான செயல்பாடுகள் அதை இனப்பாகுபாடு மற்றும் பெரும் அரசியல் வழக்குகளாகவும் இரண்டாவது சிந்தனையாக பார்க்கப்படுகிறது. இடம்பெயர்வதற்கு உந்துதல் காரணியாக செயல்படுவது பரந்த அளவில் பொருளாதார காரணிகளாகவே இங்கு பிரித்து கூறப்படுகிறது. எனவே ஒரு மனிதன் ஏன் இடம்பெயர்கிறான் என்றால் அடிப்படையில் தன் அடிப்படை வசதி, இரண்டாவது பாதுகாப்பு, 3 நோய் தொற்றிலிருந்து வெளியேறுவது, 4வது மனிதன் பொருளாதார காரணிகளுக்காக வெளியேறுவது என்று INOH நிறுவனம் கூறுகிறது. இதனை பொருளாதார காரணிகள், பொருளாதாரம் அல்லாத காரணிகள் என்று இரண்டு பிரிவாக பிரித்து அது ஈர்க்கும் காரணிகள் அல்லது அந்த துறையிலிருந்து வெளியே செல்வதற்கான காரணிகளாக பிரித்து கூறுகிறது. 1. பொருளாதார காரணிகள். வெளியே செல்வதற்கான காரணிகளாக கருதப்படுவது வறுமை, அதிக வரி, குறைந்த தொழிலாளர்கள், குறைந்த வேலை வாய்ப்பு, அதிக வாழ்வாதாரத்திற்கான செலவுகள் மற்றும் குறைந்த உள்கட்டமைப்பு. ஆனால் இது ஈர்க்கும் காரணிகளாக கருதுவது சிறந்த நலம்புரி சலுகைகள், கண்ணியமான வேலை, சிறந்த சுகாதாரம், கல்வி, குறைந்த வாழ்க்கைக்கு செலவுகள், உயர் பொருளாதார வளர்ச்சிகள் என்பது ஒரு பொருளாதார காரணியாகவே கருதப்படுகிறது. பொருளாதாரம் அல்லாத காரணியாக இங்கே பிரித்து கூறுவது அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதார பாகுபாடுகள், போர் மற்றும் அடக்குமுறைகள், காலநிலை மாற்றம், நோய் தொற்று போன்றவையாகவும் இதுக்கு மறுதலையாக ஈர்க்கும் காரணிகளாக பிற நாடுகளுக்கு, பிற பகுதிகளில் மக்கள் செல்வதற்கு அடிப்படையாக அமைவது உரிமைகள் மற்றும் அளப்பரிய சுதந்திரம்,
ஒழுங்கு மற்றும் சிறந்த சட்டம், பன்முக கலாச்சாரம், குடும்ப ஆதரவு மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியவை அடிப்படையாக அமைகிறது என்றும் சிந்தனையாளர் எட்வர்ட் லீ கூறுகிறார். இக்கூற்றின்படி குடியேற்றம் என்பது சமூக கட்டமைப்பிலிருந்து ஒரு நிறுவனம் மற்றும் உலகம் முழுவதும் அரசியல் பொருளாதார மாற்றத்திற்கு ஏற்பட்ட பகுதியாகவே இது கருதப்படுகிறது. இடம்பெயர்களின் ஆய்வு பரந்த சமூக கோட்பாட்டில் உட்பொறிக்கப்பட வேண்டும் என்பதும் இக்கோரிக்கையாளரின் கருத்தாக அமைகிறது. சமூக அறிவியல் துறையில் முழு தொகுப்பையும் வரைந்து இடப்பெயர்வு மனித அனுபவத்தின் அனைத்து பரிமாணங்களையும் இது உள்ளடக்கி கூறியதாக சிந்தனையர் எட்வர்ட் லீ கூறுகிறார். குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஒரு மனிதனோ ஒரு குழுவோ இடம் விட்டு இடம் நகர்வதற்கு இந்த 2 காரணிகளை இன்றியமையாதாக அவர் கூறுகிறார். ஒன்று பொருளாதார காரணி, இன்னொன்று பொருளாதார அல்லாத காரணி என்று 2 காரணிகளை அவர் கூறுகிறார். எனவே ஒரு இடைநிலை அணுகுமுறை இங்கு சிந்தனையர் எட்வர்ட் லீ கூறுவது இன்றியமையாத கருத்தாகவே இங்கு கருதப்படுகிறது. நுண்ணிய அளவில் இடம்பெயர்வு என்பது ஒரு தனிநபர் ஒரு முடிவுகளின் விளைவாகும். இது பகுத்தறிவுவாதிகள் பழம்பெரும் மாற்றம் நுண்ணிய காரணிகளுக்கு இன்றியமையாதாக அமைகிறது மற்றும் அவற்றுடன் இடையே தொடர்புகளின் இடப்பெயர்வுக்காக வைத்து விளக்கப்படுகிறது. அவை உந்துதல் காரணிகளாக கொண்டு விளக்கப்படுகிறது. எனவே நுண்ணிய காரணிகளாக இந்த பொருளாதார நாட்டிலிருந்தும் இந்த பொருளாதார அல்லாத காரணிகளிலிருந்தும் மனிதன் வெளியேறுவதற்கு ஒரு 4 காரணிகள் உண்டு. அவை பொருளாதார காரணிகள், சமூக மற்றும் அரசியல் காரணங்கள், மக்கள் தொகை காரணங்கள், கடைசியாக காலநிலை இடப்பெயர்வு என்பது ஆகும். பொருளாதார காரணங்கள். குடும்பங்கள் மற்றும் இடப்பெயர்வு பல தீர்மானங்கள் இருந்தாலும் முக்கிய காரணங்கள் ஒன்று பொருளாதாரத்தின் அடிப்படை காரணியாகும். வாய்ப்புகள், வளங்கள் போன்றவற்றிலிருந்து வரக்கூடிய செலவு மற்றும் நன்மைகளின் அடிப்படையில் இடம்பெயர்வு பற்றி சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இங்கு ஏற்படுகிறது. இந்த நாட்களில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் தொழில் வாழ்க்கையில் தொழிலாளர்கள் மற்ற பிராந்தியங்கள் மற்றும் வெளியே இடம்பெயர்வதற்கு காணலாம். தொழிலாளர் சந்தை தேவை மற்றும் விநியோகத்தின் பொருளாதார கருத்தை இங்கு அடிப்படையாக வைக்கப்படுகிறது. மாணவரும் கல்வியும் இங்கு வடிவமாக்கப்படுவதால் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் இந்த பொருளாதார வளர்ச்சியில் ஒரு இன்றியமையாத கூறாகவே இங்கு எடுத்து கூறப்படுகிறது. சமூக மற்றும் அரசியல் காரணங்கள். சமீப காலங்களில் பல உள்நாட்டு போர்களும் பெரிய அளவில் பெரிய குடியேற்றத்தை அமைக்கிறது. பல நாட்டு கலவரங்களும் இன்று இடப்பெயர்வதற்கு அடிப்படையாக அமைகிறது. குறிப்பாக சிரிய அகதிகள், சிரியாவில் நடைபெற்ற போர்கள் நெருக்கமான அகதிகள் அங்கிருந்து ஆப்கானிஸ்தானுக்கும், ரஷ்யா உக்ரைன் போர்களிலிருந்து பெரிய குடியேற்றங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று தஞ்சம் புகுந்ததாக ஒரு குறிப்பு கூறுகிறது. சமீப ஆண்டுகளில் மோதல்கள், அவற்றின் பயங்கரவாத தாக்குதல்கள், உள்நாட்டு துன்புறுத்தல் ஆகியவற்றிலிருந்து மக்கள் தங்கள் அதிக எண்ணிக்கையில் ஐரோப்பிய பகுதிகளில் தப்பி சென்றும் ஐரோப்பிய பகுதியில் குடியேறியும் உள்ளனர். இதில் 2022 ஐரோப்பிய ஒன்றியத்தில் பாதுகாப்பு அந்தஸ்து வழங்கிய நாடுகளில் 3.84 மற்றும் 2.45 லட்சம் புகலிட கோரிக்கையாளர்கள் சென்றதாக INO அறிக்கை கூறுகிறது. பாதிக்கப்பட்ட சிரியாவிலிருந்து வந்த சிரிய மற்றும் ஆப்கானியத்திலிருந்து வந்த மற்ற மக்கள், வெனிசுலா இதில் வந்த மக்கள், சிரியாவிலிருந்து வந்தவர்களும் ஆப்கானிஸ்தானில் வந்த மக்களும் 3.84%, வெனிசுலா மற்றும் அதன் இடைப்பட்ட மாகாணத்தில் வந்த மக்கள் எண்ணிக்கை 2.45 லட்சம் மக்களாக கருதப்படுகிறது. மக்கள் தொகையின் காரணங்கள். மக்கள் எவ்வாறு இடம்பெயர்கிறார்கள் மற்றும் புலம்பெயர்கிறார்கள் என்பதை மக்கள் தொகை அடிப்படையை கொண்டே இங்கு தீர்மானிக்கப்பட்டது. வளரும் அல்லது சுருங்கும் குறையை முதியோர் வழங்கும் மற்றும் சுருங்கும் முறையை அடிப்படையை வைத்து கூறப்படுகிறது. இதன் அடிப்படை முதியோர் அல்லது இளைஞர்கள் என்ற கூற்றினை அடிப்படையாக வைத்து இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் தொகை மற்றும் பொருளாதார இடப்பெயர்வு என்பது தொழிலாளர்கள் தரநிலை அல்லது வேலையின்மை மற்றும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் ஆகியவற்றின் தொடர்புடையது. அதிக ஊதியம், சிறந்த வேலை வாய்ப்பு, உயர்ந்த வாழ்வாதாரம் மற்றும் கல்வி வாய்ப்புகள் ஆகியவை இதில் அடங்கும். பொருளாதார நிலைகளில் சாதகமாக இல்லை என்ற போதிலும் பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது இங்கு மக்கள் தன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இடம்பெயர்வது இன்றியமையாதாக இங்கு அமைகிறது. பெரும்பாலும்
யுத்தத்தினால் ஏற்படும் வெளியேற்றத்தை விட தன் அடிப்படை தேவைக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் வெளியேறும் நபர்கள் எண்ணிக்கையும் இன்று சராசரியை கணிசமான நிலையை கூடுகிறது. இதன் அளவு 3.5 லட்சம் வீதங்களாக காட்டப்படுகிறது. ஐநா சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கூற்றின்படி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை கருத்தில் கொண்டு 2010 அதன் புள்ளி விவரமாக 1.64 மில்லியன்களாக கருதப்படுகிறது. சர்வதேச புலம்பெயர்ந்தவர்கள் 2/3 பங்காக இது காட்டப்படுகிறது. பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் அனைத்து தொழிலாளர்கள் 1/3 பங்கு அதிகமான பணிக்கும் வருமானத்திற்குமாக இந்த புலம்பெயர்வு ஏற்படுகிறது என்று ஐநா சர்வதேச நிறுவனம் தன் புள்ளி விவரத்தில் கூறுகிறது. காலநிலையால் ஏற்படும் இடப்பெயர்வு. காலநிலையின் தொடர்பாக இடப்பெயர்வு அதிகரித்து வருகிறது என்பது இன்று அன்றாடம் நம் வாழ்வில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகிறது. பல நாடுகளில் கடுமையான பாதிப்பும் இக்காலநிலை சீற்றத்தால் ஏற்படுகிறது. காலநிலை மாற்றம் வாழ்வாதாரத்தை சவாலாக இன்று இட்டு செல்கிறது. வெள்ளம், சூறாவளி மற்றும் பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகளில் இருந்து மக்கள் வெளியேறுவதை, சுற்றுச்சூழலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் புலம்பெயர்வதும் இன்று கணிசமாக உயர்ந்துள்ளது. இருப்பினும் காலநிலை மாற்றம் தீவிர வானிலை நிகழ்வுகள் மோசமாக இருக்கும் கருதப்படுகிறது. அதாவது அதிகமான மக்கள் நகரம் சுற்றுச்சூழல் புலம்பெயர்ந்தோர் என்பது அச்சூழலில் ஏற்படும் திடீர் மாற்றங்களுக்காக இம்மாற்றம் அமைகிறது. வாழ்க்கை அல்லது வாழ்வின் நிலையை மோசமாக பாதிக்கும் தற்காலிகமாக பூகம்பம், எரிமலை பிளம்புகள் மற்றும் கடல் சீற்றம் போன்றவற்றிலிருந்து இவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இந்த இடப்பெயர்வு தற்காலிகமாக ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் தொகை வளர்ச்சியில் வறுமை, மனித பாதுகாப்பு மற்றும் போன்ற பாதுகாப்பு உள்நாட்டு மோதல் காரணிகள் உலகளாவிய எத்தனை சூழல்கள் இருந்தாலும் இந்த இயற்கை சீற்றத்தால் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 2050 ஆண்டுகளுக்குள் 25 மில்லியன்கள் தாண்டும் என்றும் அறிக்கை கூறுகிறது. சிக்கல்களும் மற்றும் சவால்களும். இடப்பெயர்வு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு இலக்கு SDG என்ற நிறுவனத்தின் கூற்றின்படி மனித வாழ்க்கை நம்ம சுற்றியுள்ள மாற்றம் அனைத்து வகையான வாழ்வைக்கும் அடிப்படையாக அமைவது என்பதாகும். அவை சுற்றுச்சூழலுடன் ஆழமாக இணைக்கப்படுகிறது. ஒருவரை ஒருவர் ஆதரிப்பின் மூலம் வாழ்க்கை வடிவம் அமைக்கிறது. முழு சுற்றுச்சூழல் அமைப்பின் உயிர் வாழ்க்கைக்கு பொருத்தி அமைகிறது. மனிதன் உயிர் வாழ்வானது காடு, கடல், நதி, தாவரங்கள் ஆகியவற்றின் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது என்பது இங்கு தெளிவான உணர முடிகிறது. இந்த ஆழமான உணவில் 10.7 மில்லியன் மக்கள் இதிலிருந்து பாதிப்படைந்து வெளியேறுவதாகவும் அந்த ஆணையம் கூறுகிறது. உள்நாட்டு பாதுகாப்பு, உள்நாட்டு கட்டமைப்பு போன்றவற்றிலிருந்து கீழ்த்திசை நாடுகளிலிருந்து மேல் திசை, அதாவது மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயரும் எண்ணிக்கையே மிக அதிகமாக உள்ளது என்றும் இந்த SDG நிறுவனம் கூறுகிறது. முதுமை மற்றும் இடப்பெயர்வுகள். ஆயுட்கால அதிகரிப்பு உலகின் பல பகுதியில் வயதான மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வழிவகுக்கிறது. இது வளர்ந்த பிராந்தியங்களில் மட்டுமல்ல, உலகில் வளர்ந்து வரும் பகுதிகளும் இது பற்றிய ஆய்வுகள் பற்றிய கூற்று இங்கு கூறப்படுகிறது. இது உலகின் வளரும் பகுதியில் உழைக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறைந்து வருகிறது. மக்கள் மற்றும் இந்த நாடுகளில் சார்ந்து இருக்கும் மக்கள் தொகை அல்லது கவனிப்பு அங்கு அதிகமாக தேவைப்படுகிறது. பெரும்பாலும் மேல்திசை நாடுகளில் வயது முதிர்ந்தோர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்படுகிறது. மக்கள் தொகையில் இடையான இந்த இடைவெளியை நிரப்ப நாடுகள் பெரும்பாலும் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையும் அங்கு கூடுதலாகவே இருக்கிறது. வயது முதிர்ந்த மக்கள் தொகையை பிராந்தியத்திற்குள் உள் தேவை மற்றும் விநியோகத்தில் மட்டுமல்லாமல் பிராந்திய மற்றும் சுகாதார பாதுகாப்பும் இங்கு அதிகமான முறையில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை இங்கு உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல்வேறு இடப்பெயர்வுகளின் மக்கள் தொகை மற்றும் பொருளாதார விளைவுகளை தங்கள் வேலையால் முன்வந்தாலும் மற்ற நாடுகளில் இந்த வயது முதிர்ந்தவர்களுடைய பாதிப்பானது அங்கங்கே சில இடங்களில் காணப்படத்தான் செய்கிறது. சீனா மற்றும் ஜப்பான் போன்ற சில நாடுகளில் மக்கள் தொகை வீழ்ச்சியை சந்தித்து வரும் ஒருபுறமும், மறுபுறம் இந்தியா போன்ற நாடுகள் இன்னும் தங்கள் மக்கள் தொகையினை விரைவான வளர்ச்சியை அங்கு பதிவு செய்து வருகிறது என்பதில்
ஐயமில்லை. ஒரு முனையில் ஒரு முனையில் மனித மனித சக்தி அளப்பரிய ஆற்றலும், ஒரு பகுதியில் மனித சக்தி குறைந்தும், இன்னொரு பகுதியில் மனித விளிம்பிய நிலையில் அதன் வளர்ச்சியும், இங்கு பல்வேறு முனைகளில் மக்கள் தொகை வளர்ச்சியை இங்கு காணப்படுகிறது. பொருளாதார செழிப்பாக இருக்கும் பல நாடுகள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேறும் தொழிலாளர்கள் ஈர்க்கும் வடபகுதி ஈர்க்கவும், தென்பகுதி தாழ்ந்தும் காணப்படும் நிலை பொருளாதார ஏற்றத்தாழ்வில் இருக்கும் பாகுபாடாக இங்கு பார்க்கப்படுகிறது. இடப்பெயர்வுடன் பெண்மயமாக்கல் என்பது இங்கு இன்றியமையாத ஒரு கருத்தாக கூறப்படுகிறது. அவை மனித இடப்பெயர்வுக்கு பெண்மயமாக்கல் என்பது ஒரு முக்கிய பங்காகவே அமைகிறது. இன்று ஆண் குடியேற்றத்துக்கு நெருக்கமாக பெண் குடியேற்றமும் பல நாடுகள் வரையறையில் குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் குடும்பத்தின் ஆண் உறுப்பினர்களுடன் செல்கிறார்கள், இடம்பெறுகிறார்கள் என்றும் அக்கூற்றில் அமைகிறது. பாலின காரணங்களுக்காகவும் வருமான முறை அடக்குமுறையாகவும் தலைமுறை குடும்பம் மற்றும் ஒருங்கிணைப்பு இதன் அடிப்படையில் இந்த இடப்பெயர்வு அமைகிறது. இது விதிமுறைகளுக்கு உட்பட்டதாகவே அமைகிறது. குடியேற்றத்தின் பாலின தாக்கங்களும் புலம்பெயர்ந்தோர் மீதான தாக்கங்களும் இடப்பெயர்வு மற்றும் பாரம்பரிய பாலினத்தர்கள் மற்றும் சவால்கள் எதிர்த்து நிற்கும் நிலையும் இங்கு காணப்படுகிறது. குடியேற்றத்தின் முரண்பாடான விளைவுகளும் இந்த நிலையில் காணப்படுகிறது. அதுவே இந்த பெண்மயமாக்கல் என்பது ஒரு பெரிய பாதுகாப்புக்கான ஒரு விவாதமாகவே இந்த சூழ்நிலையில் பார்க்கப்படுகிறது. தற்போது உலகளாவிய பெண் சர்வதேச புலம்பெயர்ந்தோரை விட ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் எண்ணிக்கை மிக அதிகம் உள்ளது என்று ஆய்வு கூறுகிறது. சுமார் 20% உயர்ந்ததாகவும் கூறுகிறது. 2003 ஆண்டில் ஆணுக்கு பெண் சமம் 50.6 என்ற விதத்தில் இருந்து 49.4 வீதமாக குறைந்திருந்து இன்று 88 மில்லியன்கள் ஆண்கள் குடியிருப்புக்கு இணையாக இந்த பெண் குடியேற்றம் அமைகிறது என்று அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. பெண் புலம்பெயர்ந்தோரின் பங்கு பல ஐரோப்பிய நாடுகளில் இன்று குறைந்து வருகிறது. காரணம் சுதந்திர இன்மை, அடிப்படை வசதியின்மை மற்றும் இன மற்றும் மொழி பாகுபாடை இதன் அடிப்படை காரணமாக அமைகிறது. எனவே காலப்போக்கில் இடம்பெயர்வின் தன்மை மாறுபாடுக்குரியதாகவே இருக்கும் என்பது ஆய்வாளரின் கூற்று. இடம்பெயர்வும் பாதுகாப்பும். நாட்டிற்குள் அல்லது வெளியே மக்கள் நடமாடுவது இன்று சவாலாகவே உள்ளது என்பது கூறலாம். மேற்கு நாடுகளில் உள்ள பல ஐரோப்பியர்கள் மற்றும் மேம்பட்ட நாடுகளில், குறிப்பாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளுடன் மிக கடுமையான விசா விதிமுறைகளையும் பாதுகாப்பு விதிமுறைகளையும் இன்று அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. பல நாடுகளில் உள்கட்டமைப்புகள் புலம்பெயர்ந்தோர்கள் பிரச்சனையை தீர்க்கும் வகையாகவும் அரசியலாகவும் படுகிறது. மேலும் தகவல் தொழில்நுட்ப முறை மற்றும் ரோபாட்டிக் சிஸ்டம் என சொல்லக்கூடிய இயந்திரமாக்கப்பட்ட திட்டம் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு இந்த இடப்பெயர்வு மிக இன்றியமையாதாக இருக்கின்றாலும் அவர்களின் பாதிப்பும் சமமான அளவிலே உள்ளது. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சி பல துறைகளிலிருந்து வளர்ச்சி அடைந்தாலும் அதற்கான பாதிப்பும் அதே வகையில் அமைகிறது. திறமையற்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான பாரம்பரிய இடப்பெயர்வும் தாழ்வான நிலையிலிருந்து இடம்பெயர்வு மாற்றப்படுகிறது. இன்று புதிய தொழில் உற்பத்தி மற்றும் கூட்டு சந்தை முறையில் மட்டும் இந்த இடப்பெயர்வு அடிப்படையில் இன்றியமையாதாக அமைகிறது. எனவே தொழில்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பகுதியும் திறமையான வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கே அது அமைகிறது. மேற்கண்ட காரணங்களாக புலம்பெயர்ந்தோர் அல்லது இடம்பெயர்ந்தோருக்கான விரிவான கூற்றை இவ்வாய்வு முன்வைக்கிறது.